கேள்வியை எழுப்பி தண்டனை விவரங்களை ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக கூறியிருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச தண்டனையாக விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே ஜூன் 2ஆம் தேதி குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை அவர் நீதிமன்ற காவலிலேயே நீட்டிக்கப்படுவார் என்கிற ஒன்றையும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவுகள் இருக்கிறதா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா நம்ம கடந்த சில வழக்குகள் மிக முக்கியமான பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட வழக்குகளில் பார்த்தோம். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களினுடைய குற்றத்தன்மைக்கு ஏற்றவாறு எத்தனை ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டது என்பதும் சிலருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அந்த தீர்ப்பையும் நாம் கடந்த சில வழக்குகளில் பார்த்திருப்போம். எனவே அதன் அடிப்படையில் குறைந்தபட்ச தண்டனை இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிப்பதற்கான சட்டப்பிரிவுகள் இருக்கிறதா என்கிற கேள்வியை தற்போது நீதிபதி ராஜலட்சுமி எழுப்பியிருக்கிறார். எனவே ஜூன் 2ஆம் தேதி இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்கிற முக்கியமான அறிவிப்பையும் தற்போது நீதிபதி அறிவித்திருக்கிறார். ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமான குற்றத்தை அவர் புரிந்திருக்கிறார். இது அரிதிலும் அரிதான வழக்கு. எனவே அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தன்னுடைய நிறைவு வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஞானசேகரனும் தன்னுடைய சில கோரிக்கைகளை நீதிபதி முன்பு முன்வைத்திருக்கிறார். தனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டுமே இருப்பதாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தந்தையையும் சகோதரியையும் மகளையும் பார்த்து கொள்ள வேண்டும், வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது, எனவே நிறைய கடன் வாங்கி இருப்பதால் குடும்பம் பிரச்சனைக்கு உள்ளாகும் என்ற சில கோரிக்கைகளையும் நீதிபதி ராஜலட்சுமி முன்பு குற்றவாளி ஞானசேகரன் முன்வைத்திருக்கிறார். எனவே காவல்துறை தரப்பு கோரிக்கை என்பது இந்த விவகாரத்தில் இரக்கம் காட்டக்கூடாது, அதிகபட்ச தண்டனை என்பதை குற்றவாளி ஞானசேகரனுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டுமாக காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இன்றே தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை குற்றவாளி ஞானசேகரனை நீதிமன்ற காவலில் வைக்கும்படியும் நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டிருக்கிறார். கோகுல், தொடர்ந்து ஞானசேகரன் தரப்பிலும் காவல்துறை வழக்கறிஞர் தரப்பிலுமாக சில கோரிக்கைகள் என்பது நீதிபதி முன்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமா இந்த வழக்கை பொறுத்தளவு 11 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. 11 பிரிவின் கீழும் இவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருக்கார். அந்த அடிப்படையில் குற்றவாளி என தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் மீது இரக்கம் காட்டக்கூடாது, அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும். ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து காட்டுமிராண்டித்தனமாக இந்த குற்றத்தை அவர் புரிந்திருக்கிறார். இந்த வழக்கானது அரிதிலும் அரிதான வழக்கு என்ற வாதத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கார். அந்த அடிப்படையில் ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டாமல் இந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி நீதிபதி முன்பு வைத்திருக்கார். அதே நேரத்தில் ஞானசேகரனும் நீதிபதி முன்பு பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கார். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை கருத்தில் கொண்டு அந்த குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கார். தன்னுடைய தொழில் பாதிக்கும் வகையில் வங்கி கணக்குகள்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது, அந்த வங்கி கணக்கு முடக்கத்தை நீக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்திருக்கார். இருந்த போதிலும் இந்த இருதரப்பு கோரிக்கைகளையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்களை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினமே இந்த வழக்கில் தீர்ப்புடைய விவரங்கள் எல்லாம் வெளியாகும் என்று எதிர்பார்த்த நிலையில இருதரப்பும் நீதிபதி முன்பு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதால் நீதிபதி ஜூன் 2ஆம் தேதி தீர்ப்பு விவரங்களை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவரை மீண்டும் சிறையில் அடைப்பதற்காக நீதிமன்ற காவலை நீட்டித்தும் நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து ஞானசேகரன் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று அரசு நிரூபித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நீதிபதி தீர்ப்பை குற்றவாளி என்று வழங்கியிருக்கிறார். வழக்குடைய தீர்ப்பு விவரங்கள், தண்டனை விவரங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இதே நீதிமன்றத்தில் நீதிபதி வழங்குவார் என்ற ஒரு தகவலும் நீதிபதியால் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோகுல், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம்.